கௌதம் சில்லை இப்போ ரொம்ப அருமையான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. ஆஸ்பத்திரியில் வந்து நம்ம இந்திரா மாட்டுக்கும் போயிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஃபைலை தூக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்திராவுக்கு வந்து குழந்தை என்ன இருக்கா இல்லையா? அக்கா ஏன் இவ்வளோ ஆணித்தனமாக சொல்கிறாளே, நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே. முதல்ல அந்த நர்ஸு முதல்ல யாரு? இந்த ஆஸ்பத்திரியில் தானே வேலை பார்த்தேங்கிறாங்க. அப்படி இருக்க சூழ்நிலை எப்புட்றா இதெல்லாம் கண்டுபிடிக்குதுங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இந்திரா ஆப்போசிட்டில் ஒரு அம்மா வந்தாங்களே, அவங்க மேலே வந்து இடிச்சிடுறாங்க. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, நான் ஏதோ வேறு ஏதோ ஞாபகத்தில் வந்துகிட்டு இருந்தேன். ஆஸ்பத்திரிக்கு வரவங்க கொஞ்சம் முன்ன பின்னதாம்மா இருப்பாங்க, பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபைல்லாம் கீழே விழுவுது. அப்படியே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கையில் வந்து மஞ்சள் கிழங்கு வந்து இருக்குது. அதில் கயிறு வந்து மஞ்சள் கலர் கயிறு கட்டி அவங்க கையில் வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கையில் என்னம்மா பார்க்குற அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நீங்கள் கட்டியிருக்கீங்க? இன்னொன்று, அவங்க வச்சிருக்கிற அந்த மஞ்சள் கிழங்கும் மஞ்சள் கலர் கயிறையும் அந்த அம்மா வந்து பார்த்துட்றாங்க. இந்த கயிறு எப்படிம்மா உனக்கு கிடச்சிருச்சு? ஏன்னா நாங்கள் 20 பேர்கிட்ட சாமிக்கு வந்து வேண்டிக்கிட்டு தான் இந்த கயிறை வந்து கட்டியிருந்தோம். இந்த கயிறு உங்ககிட்ட இருக்குன்னா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த அம்மா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க. அம்மா அப்போனா இந்த கயிறுக்கு சொந்தமானவங்க யாரும் என்ன ஏதுன்னு தெரியுமா? 20 பேர் இருக்காங்கம்மா. அந்த 20 பேரில் யாராக இருக்கும் சத்தியமாக வந்து தெரியலையே. நான் வேணா யோசிச்சு சொல்லட்டுமா? என்னம்மா சொல்கிறீங்க? எப்படி யோசிச்சு சொல்லுவீங்க? எங்கள் ஏரியாவில் தான் அந்த 20 பேரும் இருக்கும். அந்த 20 பேரும் வந்து யாரோ ஒருத்தர் தான் கயிறை வந்து அவுத்துருக்காங்க. எதுக்கு அவுத்தாங்க, ஏன் அவுத்தாங்கன்னு தெரியலையே. நீ நம்ம ஏரியாவுக்கு வாமா, என்ன ஏதுன்னு பார்த்து விசாரிச்சிடலாம். நான் இவங்கள தேடி தான் வந்தேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அந்த அம்மா கூடயே வந்து போகிறாங்க நம்ம இந்திரா. ஒரு பக்கம் ஜேபி வந்து அந்த அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதாவது நைட் நேரத்தில் வந்து ஒருத்தவங்க ஃபோன் அடித்தாங்களே இந்திராவுக்கு, குழந்தைய பற்றி ரகசியம்லாம் சொல்கிறேன்னு. அவங்க வந்து ஜேபி கிட்ட தான் இருக்காங்க. ஐயா ஐயா, தப்பு பண்ணிட்டேன் ஐயா, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்களுக்கு விசுவாசியாக இருக்கேங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படியா, உன் விசுவாசத்தை தான் யாருக்கு காட்டுறேன்னு தான் தெல்ல தெளிவாக தெரியுதே அப்படின்னு சொல்லி ஜேபி வந்து அவங்க அசிஸ்டண்ட் கிட்ட வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் விட்டா நம்ம கண்ணிலே வந்து மண்ணை தூவிட்டு இவ எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவா. அதனால பத்திரமா இருந்து பார்த்துக்க. வேலை வேலைக்கு சாப்பாடு தண்ணி எல்லாமே கொடு. ஆனால் இந்த அம்மா இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க. ஒரு பக்கம் ஜேபி வந்து யோசிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் உங்களை சுத்த விடாமல் விட மாட்டேன். இந்த ஜேபி கிட்டேயே பிரச்சனை பண்ணா விட்டுருவனாங்கிற மாதிரி தான் கேவலமாக திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜேபி அந்த அம்மா கூடயே வந்து இந்திரா வந்து போகிறாங்க. ஏய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து அந்த 20 பேர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. இந்த கயிறெல்லாம் கட்டியிருக்கோம்ல, அவங்க எல்லாரும் இப்போ இங்கே வந்துடணும் சரியா? சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. ஒரு நபர் மட்டும் வரவே இல்லை. அந்த நபர் தான் அந்த ஒரு ஆள். யார் வரல அப்படின்னு சொல்லும்போது பேரை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. பேர் தெரிஞ்சோன்னா இவங்க அந்த ஆஸ்பத்திரியில் தானே வேலை பார்க்குறாங்க. ஆமாம், அந்த ஆஸ்பத்திரியில் தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறது? இவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்? ஒரு வேளை ஜேபி வந்து கூட்டிகிட்டு போயிருந்தா என்ன பண்ணுறதுன்னு ஜேபி மேலே சந்தேகப்படுறாங்க. இந்த விஷயத்தை வந்து கௌதமுக்கு வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நம்ம இந்திரா. அதாவது கௌதம், இங்கே ஆஸ்பத்திரிக்கு வந்தேன்னா இது மாதிரி ஒரு அம்மாவை பார்த்தேன். அவங்க ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இது மாதிரி கோயிலுக்கு வந்து வேண்டிக்கிட்டாங்களாம். அவங்கக்கிட்ட ஒரு 19 பேர்கிட்ட இருக்காங்க. அந்த ஒரு நபர் தான் இல்லை. அந்த நபர் பேர் என்ன ஏதுன்னு டோட்டலாக எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க நம்ம இந்திரா. அப்படியா இந்திரா, குட் ஜாப். இப்போ எப்படி இருந்தாலும் இப்போ இதை வச்சு க்ளூ எதுவும் கண்டுபிடிக்க முடியுமா? கடைசியாக இந்த அம்மாவை யார் பார்த்தது, எங்கே பார்த்ததுன்னு அப்படியே டோட்டலாக வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்திராவுக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. இருப்பினும் நம்ம கௌதமும் இந்திராவும் சேர்ந்து ஜேபி கிட்டேருந்து அந்த அம்மாவை வந்து மீட்டுருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.